அதிமுகவுக்கு குறைந்தபட்ச அரசியல் புரிதலும் அரசியல் சொரணையும் இல்லைன்றதுக்கு கிட்னி திருட்டு இல்லை சம்பந்தப்பட்ட ஒரு திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையை இன்னமும் செயல்பட அதிமுக அனுமதிப்பது அதிமுக எவ்வளவு ஒரு பலவீனமான எதிர்க்கட்சி என்பதை நமக்கு காட்டுகிறது. அந்த பிரச்சனையை நேற்று விஜய் பேசுவது ரொம்ப முக்கியமானது. என்ன கேட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவர் பேசியிருந்திருக்கும். எனவே பேசின வரைக்குமே நல்லது. இதை கூட பேசாமல் மற்றவர்கள் இருக்கும்போது அவர் பேசுனது நல்லது. ஸோ பாயிண்டடாக வந்து அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் தொட ஆரம்பிச்சிருக்கார். வரும் நாட்களில் இது இன்னும் அதிகமாகும் நம்ம நம்பலாம். ஸோ சரியான பாதையில் தான் அவருடைய அரசியல் போக ஆரம்பிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கும். ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் இது வரைக்கும் அவர் பேசலை, 6 மணிக்கு மேலே வெளியில் வரமாட்டார், பிஜேபியை தொடமாட்டார்லாம் கதை அளந்தவர்கள் இன்றைக்கி அவர் எழுப்பின கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நடிகராக சினிமாக்காரராக இருக்கார். அவர் 4 கேள்வி கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்ல. அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் எதுக்கு இறங்குற? என்னைக்கு தனி மனித தாக்குதலில் ஒரு கட்சி இறங்குதோ தன் அரசியல் எதிரியை பார்த்து, அப்பொழுதே அது பலவீனமாக இருக்கிறது, தோற்கப் போகிறது என்பதை அது நன்றாக அறிந்து வைத்திருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.